18% ஓட்டு வாங்கி காட்டியிருக்காங்க சார் இந்த அலையன்ஸ். பாஜக போட்டியிட்ட தொகுதியில் மட்டுமே 11.5% வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன சார், நீங்க வந்து 3.5% சொன்னா மனசாட்சி வேண்டாமா சார்? அதுதான் வாக்கு. அவர்களுடைய வாக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். இது வந்து என்னன்னா பாஜகவுடைய வாக்குங்கிறது ஹைட் வாக்கு. இது வந்து மற்றவர்களுடைய பலத்தை காட்டி அதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா அவர் பண்ணது. அந்த வெற்றி தேவநாதன் யாதவும் போட்டிட்டு அதை 11.3 இருந்துச்சு. அவங்க வந்து 8% வாங்கி கொடுத்தாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து 11.5% மாறிடுச்சு இல்லையா சார்? ஆமா 15 அவர்களை பொறுத்த மட்டும் அதுக்காக பணத்தை செலவழிச்சாங்க, எல்லா வேலைகளும் பண்ணாங்க. அதனுடைய விளைவா நீங்க எல்லாருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும் பணக்காரர்கள் நிப்பாட்டினாங்க தொகுதியில். அவங்க எல்லாம் வேற வேற கட்சிக்காரங்க, பாஜகவுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா பாஜக அவருடைய சிம்பலை நிப்பாட்டாங்க. அவரை பொறுத்த மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த லோட்டஸ் சிம்பலை ரீச் பண்ண வச்சாரு. திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாம் வந்து பாஜக தலைமையே அதை ஏத்துக்கல. எதுக்கு நம்ம இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கணும்? பாஜக தலைமை அவர் பண்ணாரா பண்ணலங்கிறத பாஜக தலைமையே அது விட்டுருச்சு. அவர் தேவையில்லைன்னு முடிவு வந்துச்சு. அவர் சீட்டு கூட கொடுக்க முடியாது சொல்லி அவர் கேட்ட சீட்டை கொடுக்காம வேற சீட்டை வாங்கி வச்சுட்டு அவர் இப்ப கடைசியா தேர்தலே நிக்கலைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு.